என்னவா ஏத்தா என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமாவும் பரபரப்பாவும் இருக்க? என்ன பிரச்சனை? எல்லாம் அந்த சூர்யா சாரால தான். என்னது சின்னையனாலயா? ஏன் எதுவும் பிரச்சனை பண்ணாரா? ஏத்தா அதெல்லாம் தூக்கி தூரம் போடுத்தா, அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. நம்ம சின்னையா தானத்தா, அவர் என்ன வேத்தாளா? சூர்யா சார் திட்டினாருன்னு நான் எப்ப சொன்னேன்? இப்பதானத்தா சொன்னேன். அது வேற விஷயம். அது என்ன வேற? சூர்யா சார் இப்போ என் ஆபீஸ்க்கு வந்தே ஆகணும்னு கிளம்ப சொல்லிட்டாரு. நானும் கிளம்பி வந்து இங்க பயந்துட்டு நிக்கிறேன். ஏன் எதுக்கு பயன்றேன்? அதான் மொத்த ஆபீஸுக்கு நீ பெரிய ஆபீசர் ஆயிட்டல, அப்புறம் எதுக்கு உனக்கு பயம் வருது? நீங்க வேற என்ன, சும்மா இருங்க. வழக்கம் போல போயிட்டு வர்றதுனா கூட பரவாயில்ல. இன்னைக்கு ஏதோ மீட்டிங் இருக்காமே. சரி, அதுல கொண்டு போய் என்ன உட்கார வைக்க போறாராம். சூப்பரு. சின்னையா உன்னை சீரும் சிறப்புமா பல்லக்கில் ஏத்தி உட்கார வச்சு உன்னை அழகு பார்க்க நினைக்கிறாரு. இங்கே வாரு, நியாயமா பார்த்தா நீ சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். அப்புறம் எதுக்கு வருத்தப்பட்டு கிடக்க? என்னென்ன பேசுறீங்க? அந்த வேலை எனக்கு என்னன்னே புரியல. தலையும் புரியாம காலும் புரியாம அங்க மீட்டிங்ல போய் உட்காந்துட்டு நான் என்னென்ன பண்ண போறேன்? எனக்கு எதுவுமே தெரியாது வேற. இங்கே பாரு, அதையெல்லாம் சின்னையா பார்த்து பாரு தாயே. நீ பாட்டுக்கா அவரு எங்க கை நீட்டுறாரு அங்க போய் உட்காரு. நடக்கிற எல்லாத்தையும் வேடிக்கை பாரு. 4-5 மாசம் போச்சுனா அப்புறம் அங்க என்ன நடக்குது ஏது நடக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சுப்ப. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? போங்கண்ணே, உங்களுக்கு என்னோட டென்ஷனே புரிய மாட்டேங்குது. அது ஒன்றும் சாதா மீட்டிங்கா இருக்காது. வேற எப்படி இருந்தாலும் சுந்தரவள்ளி அம்மா வந்து எதிரில் உட்காருவாங்க. ஓஹோ, இதுல இப்படி ஒரு வில்லங்க இருக்கா? மூஞ்சுக்கு நேர காளியம்மா மாதிரி நேருக்கு நேர உட்காந்தா யாருக்கா இருந்தாலும் கைகள் உதறத்தானே செய்யும். இருந்தாலும் சின்னையா இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? எல்லாத்தையும் அவர் வந்து இந்தா சிங்கம் மேல இருந்து இறங்கி வந்துச்சு.